வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. இதை குறித்து பேச வேண்டும், ஒரு தீர்வு எட்ட வேண்டும் என்ற நிலையில் இந்திய அரசு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருகின்றது. இப்போ அனுரா அங்கே அதிபராகிவிட்டார், நாடாளுமன்றத்திலும் பெரும்பான்மை பெற்றுவிட்டார். இப்போது இந்த பிரச்சனை முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். தமிழக மீனவர்கள் பிரச்சனையை தொடர்ந்து சிக்கல் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ போன மாதம் இந்த மாதம் இஷ்டத்துக்கு கைது பண்ணிட்டு போகிறாங்க தமிழக மீனவர்களை. 22 பேரை கைது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தூத்துக்குடியில் கொஞ்சம் பேரை கைது பண்ணாங்க. இது முடிவு எட்டணும். ஆனால் இது தமிழக மீனவ பிரச்சனை கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக பேசி கொண்டு வருகிறோம். இப்போ இறுதிக்கு வர வேண்டிய நிலையில் இருக்கின்றது. அனுரா என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்கின்றார்? இந்திய அரசு பலமுறை இதற்கான பிரச்சனைகளை குறித்து இலங்கை அரசிடம் பேசியுள்ள ஒரு தீர்வான ஒரு திட்டங்கள் இல்லாமல் இருக்கின்றது. இது ஒரு புதிராகவே இருக்கிறது. தீர்வு என்னன்னே தெரியலை. ஒன்று கேட்டால் இலங்கை பக்கம் இருக்க மீனவர்கள் கேட்டால், நாங்கள் நாட்டுப்படகு வச்சுருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கவங்க உங்கள் ஆளுக்க தான் பவர்ஃபுல் போட்லாம் வச்சுருக்காங்க, ட்ரெய்லர்லாம் வச்சுருக்கிறாங்க, வியாபார ரீதியாக பெரும் வியாபாரிகளாக அங்கே மீன் பிடிக்கிறார்கள் என்ற ஒரு குரலை கொடுக்கின்றார்கள். சரி, ரெண்டு பக்கமும் பாதிக்கக்கூடாது, அங்கேயும் தமிழர்கள் இருக்கிறாங்க ஈழத்திலையும் என்பதை ஒரு வரையறை பண்ணி ஒரு தீர்வு எட்ட வேண்டும். தீர்வு எட்டுமா எட்டாதா என்பது புதிராக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.